கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதத்தின் 2வது வாரத்திலும் 14ஆம் தேதிக்குள்ளாக நம்ம வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. காலைதோறும் என் கிருபை புதிதா இருக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் உங்களுடைய புது கிருபையினால் எங்களை வழிநடத்துங்க இசப்பா. இந்த நாளிலும் உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி உங்களுக்கு பிரியமான பிள்ளையை வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் யாருடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் பொறாமப்படாம தகப்பனே, நீங்க கொடுத்த வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க இசப்பா. ஆண்டவரே, பொறாமை அப்படின்ற ஒரு எலும்புரிக்கு எங்களுக்குள்ள எப்பொழுதுமே இல்லாதபடி ஆண்டவரே எங்கள் இருதயங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்களை வழிநடத்தும். இந்த காலை நேரத்தில் செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களையும் உடைய சட்டைகளால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென்.